தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜபத்தோடு கூட காணப்படும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே வெளிப்பட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆசைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஒரு சத்தமாய் மைக்கில் எடுத்து வாசிக்கும். ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனாகி கர்த்தர் அவர்களுடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவர்களுடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்றும் பொழுது ஜபத்திற்கான பதில் கிடைக்கும் பொழுது இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அந்த இடத்துல மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் குடும்பங்கள் சிதறடிக்கப்படுவதை என்றைக்குமே விரும்ப மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம நம்முடைய குடும்பங்கள் சிதறடிக்கப்படுவதை விரும்புவோமா, சேர்க்கப்படுவதை விரும்புவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்க்கப்படுவதுதான் விரும்புவோம். ஒரு சின்ன நல்லதா இருந்தாலும் சின்ன கெட்ட காரியங்களா இருந்தாலும் எல்லாருமே இணைந்து பங்கு பெற்று நம்ம ஒன்னா கூடி இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆறுதல் தான், அது ஒரு பெரிய சமாதானம் தான், அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இப்போ ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு மனம் எந்த இடத்துல உண்டாகிறதோ அங்க ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு மனம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். அல்லேலூயா. அதே போல அது சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்களாக இணைந்து நம்ம இருப்பதை பார்க்கணும். குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றாக இருப்பது என்பது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இன்னைக்கு அநேக இடங்களில் குடும்பங்கள் ஒன்றாக இருப்பதில்லை. பெற்றோர்கள் ஒரு இடத்திலும் பிள்ளைகள் ஒரு இடத்திலும் வேலை நிமித்தமாக அல்லது திருமணமாகி போனதுனால அல்லது சண்டை நிமித்தமாக அல்லது ஏதாவது சில சூழ்நிலைகள் நிமித்தமாக இன்றைக்கு அநேக இடங்களில் குடும்பங்கள் ஒன்றா இருப்பதை நம்மால் பார்க்கவே முடிகிறதில்லை. அப்போ இன்றைக்கு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், குடும்பங்கள் ஒருமனப்பட்டு தேவனுக்குள்ளாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேதத்துல அநேக வழிமுறைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சம்பவத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நின்று ஜெபிக்கிறார்கள். அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டபடினால அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறார்கள். அதுல 25வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கணுமானால், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுனால சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. அப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் கூட அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். துன்பமான நிலையிலும் கூட கர்த்தரை துதிப்பதற்கு அவர்கள் மறுக்கவில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் இவர்களை குறித்து ஆராய்ந்து பார்த்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பங்கள் இன்றைக்கு ஒருமனப்பட வேண்டும். குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவே இந்த பூமியில வாழணும். அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாகவும் அநேகருக்கு நற்சாட்சி பெற்றவர்களாகவும் ஜீவிக்க வேண்டுமானால் அந்த குடும்பமானது ஜபத்திலே கட்டப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு பேர் ஜபிக்கிற ஜபத்தை
அந்த இடத்துல அவர்களை துன்புறுத்தும்படிக்கு, அவர்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியாதபடிக்கு, அவர்கள் இயேசுவின் நற்காரியங்களை தன்னுடைய வாயினால் அறிவிக்க கூடாது, அவர்களை தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி யாரு கொண்டு வந்து போட்டாங்களோ, இன்றைக்கு அவர்கள் ஜெபிக்கிற ஜெப சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெப சத்தம் யாருக்கு கேட்கணும்னா, யார் நம்மளை தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தேவனுக்கு பிரியமாய், வைராக்கியமாய், தேவன் விரும்புகிற பிரகாரமாகவே வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறதில்லை. நம்முடைய விசுவாச குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய கிராமங்களிலே, நம்முடைய நகரங்களிலே இன்றைக்கு அடுத்தவர்கள் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம வாழ்கிறோம். ஒருவேளை அடுத்தவர்கள் வீட்டுல நடக்கிறது என்னங்கிறது தெரிஞ்சா அவர்களையே சொல்லி குறை சொல்லி இன்றைக்கு பலவிதமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்கு விசுவாச குடும்பங்கள் உலக குடும்பங்களை போல அல்லாதபடிக்கு எந்த காரியத்தை நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசணும், எதை நாம வெளிப்படுத்த வேண்டும், எந்த காரியங்களை நாம அநேகருக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும் என்கிற எல்லா காரியத்தையும் நம்ம உணர்ந்து செயல்படும் பொழுதுதான் இன்றைக்கு நம்ம குடும்பமானது கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டப்பட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் குடும்பமாக இல்லை, ஆனா 2 பேர் தான். ஆனா ஆவிக்குரிய குடும்பமாராய், ஆவிக்குரிய குடும்பத்தாராய், ஆவிக்குரிய வேலையை செய்கிற ஊழியர்களாய் அந்த 2 பேரும் ஜெபம் பண்ணுகிறாங்க. வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியில் இருந்து ஜெபம் பண்ணினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்களா, அது கேட்டு கொண்டிருந்தாங்க. பக்கத்து சிறைசாலையில் இருந்தவன் கேட்டான், சிறையில கொண்டு போய் வச்சவன் கேட்டான், அதிகாரிகள் கேட்டாங்க. அப்போ அந்த ஜெப சத்தம் எங்கெல்லாம் பரவினதோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜெபத்தை சத்தத்தை கேட்டாங்க. ஆனா ஒருவரும் அதற்கு தடை சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களும் மாற்றப்படும். ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு இருதயங்களும் தேவனுக்கு பிரியமாகவே மாற்றப்படும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர்கள் 2 பேருமா ஜெபிக்கும் பொழுது காவலில் வைக்கப்பட்டவர்கள், காவலில் வைத்தவர் எல்லாருமே இந்த சத்தத்தை என்ன பண்றாங்க, கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் ஜெபிக்கிறதுனால அவர்கள் எந்த அளவுக்கு அதை கேட்டு கொண்டிருந்தார்களோ அதே பிரகாரமாகவே இவர்கள் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்களோ அவரும் அவங்களுடைய ஜெப சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களுடைய ஜெப சத்தத்தை கேட்டு அவருடைய மனங்கள் திறந்தது. இவருடைய ஜெப சத்தத்தை கேட்டு அந்த சிறைச்சாலை கதவுகளும் திறந்தது. அல்லேலூயா. கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில இருக்கும் பொழுதுதான் அந்த காவல்காரன் சொல்லுகிறான், 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிறவன் எல்லாருமே அவன் எஜமானர்களுக்கு எப்படிதான் இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், பயந்து இருக்கிறான், கீழ்ப்படிந்து இருக்கிறான். இந்த காரியத்துக்கான சம்பளம் நமக்கு என்னதாய் கிடைக்குமோ, ராஜாவிடத்துல அவனுக்கு இரக்கம் கிடைக்குமோ, அல்லது ராஜாவிடத்துல அவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்குமோ, அவன் யோசித்து பார்க்கவில்லை. ஆனா ராஜாவை குறித்து யோசித்து பார்க்கும்போது ராஜா பயங்கரமானவர், அதற்காக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளே செத்து போயிடுவோம், நம்மளே அதற்கு முன்பாக மறுத்து விடுவோம் என்று சொல்லி அவனுக்கு தனக்கு தானே கொலை செய்யும்படி போனான். யோசித்து பாருங்க, ஒருவேளை ராஜாவிடத்துல கெஞ்சி கூத்தாடி இருப்பானால் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அல்லது ராஜாவிடத்துல அவன் விரும்புகிற பிரகாரம், வேண்டுகிற பிரகாரம் ஒருவேளை தண்டனைகள் குறைக்கப்பட்டிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அது ராஜாவினால் நடப்பதற்கு முன்பாகவே ஏன் அதை செய்யும்படிக்கு அவன் எத்தனை பட்டு ஓடினாலும் பாத்தீங்கன்னா, அந்த ராஜாவுக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய இருதயத்துல, அவனுடைய சிந்தையில அதிகமாய் ஊறி இருந்தது. அல்லேலூயா. எனவேதான் நாம் தவறு செய்து விட்டோம், தவறுக்கான பெரிய தண்டனை கிடைப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், முன்னாடி நம்ம தண்டனை வாங்கிடலாம். இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட பயம் கிடையாது. இன்றைக்கு உலகத்தார் பயப்படுகிற பயம் கூட நமக்கு கிடையாது. எவ்வளவு காரணங்கள் சொல்லுகிறோம்,
எவ்வளோ சூழ்நிலைகளை விரும்புகிறோம், எவ்வளோ சாதகமான நிலைகள் வந்தாதான் இதை செய்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் எங்களை கேட்க போறாங்க? யார் எங்களை விசாரிக்க போறாங்க? யார் எங்களை தண்டிக்க போறாங்க? யார் எங்களை குறைபடுத்த போகிறார்கள்? யார் எங்களை குற்றம் சுமத்த போகிறார்கள் என்று சொல்லி இன்னைக்கு துணிகரமான அநேக காரியங்களை விசுவாசிகள் செய்கிறோம். தேவனுக்கு பயந்தவர்கள் செய்கிறோம். தேவனுடைய சமூகத்துல இருக்கிற நாம செய்கிறோம். ஆனா அன்றைக்கு பாருங்க, அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான், அப்படியே தூங்கிட்டான். ஆனாலும் பாருங்க, நித்திரை தெளிந்து எழுந்திருக்கும் பொழுது சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டதை பார்த்தவன் பயந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பக்தி உள்ளவனா இருக்கிறவன் எவனோ, இந்த உலக எஜமானுக்கு விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, இந்த உலகத்தின் காரியத்தை மெய் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் எவனோ, கர்த்தர் அவன் என்ன பண்றானா? தமக்காக தெரிந்து கொள்ளுகிறான். தமக்காக கர்த்தர் அவனை அழைக்கிறார். அப்ப பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை அவன் செய்து கொள்ள துவங்கும் பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கெடுதி ஒன்றும் உனக்கு செய்து கொள்ளாதே. ஏன்னா எந்த ஆத்துமாவும் வீணாக நஷ்டம் அடைவதை, வீணாக போவதை ஆண்டவர் என்ன பண்றதில்ல, விரும்புவது கிடையாது. என் ஜப சத்தத்தை நீ கேட்டிருக்கிற, இன்றைக்கு சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை நீ கேட்டிருக்கிற, ஜபத்திற்கான வல்லமைகள் உண்டு, ஜபத்துக்கான மகிமை உண்டு என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எனவே நீ ஒன்றும் கெடுதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிறைச்சாலையின் கதவை திறந்த என் ஆண்டவர் எங்களை இங்கிருந்து கொண்டு போய் விடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்கேயும் போகல, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நீ உனக்கு ஒரு கெடுதி நீ செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கெடுதி நீ செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க எங்க இருக்கிறோம்? நாங்க எங்க இருக்கிறோம்? இங்கதான் இருக்கிறோம். நீ எந்த இடத்துல தனக்கு தானே கெடுதி செய்யும்படி எத்தனைப்படுகிறாயோ அங்கதான் இருக்கிறோம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு எங்க இருக்கிறானோ அங்கதான் விசுவாசி இருக்கணும். உனக்கு விரோதமாய் அவமானப்படுத்துகிறவன் எங்க இருக்கிறானோ அங்கதான் நீ இருக்கணும். காரணம் என்னன்னா, உனக்கு ஆண்டவர் செய்கிறதை அவன் காண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றத்தை அவன் காண விரும்பினா இடத்தை விட்டு நீ ஓடி போக கூடாது. வேதம் சொல்லு, ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகிறதில்லை, தீவிரத்து செல்லுகிறது இல்லை. என கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் ஓடி போகிறவர்களை போல ஓடி போகவில்லை, நாங்க இங்கதான் இருக்கிறோம். நீ கெடுதி ஒன்றும் செய்யாதே. ஏனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு மனிதன் தனக்கு தானே கெடுதி வரும்பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரின் தேவன் அல்ல. உனக்கு கெடுதி வந்து நாங்க விடுதலை ஆகுறது என்ன பண்ண போறது இல்ல, விரும்பவே இல்லை. உன்னுடைய குடும்பம் இதனால கஷ்டப்படும், உன் குடும்பங்கள் சிதறடிக்கப்படும். அப்பா ராஜாவுக்கு விசுவாசமா இருக்கு, தனக்கு தானே அவர் மறிச்சு போயிட்டார், தனக்கு தானே கெடுதி செய்து கொண்டார். இன்றைக்கு குடும்பத்தை எப்படி நடத்துவது? ஒருவேளை வீட்டுக்குள்ள மூத்த பையனா இருந்தா யோசிச்சிருப்பான், வீட்டுக்குள்ள மூத்த மகளா இருந்தா யோசிப்பான், குடும்ப பாரங்களை குறித்து யோசிப்பான், குடும்ப கஷ்டங்களை குறித்து யோசிப்பான். அவன் ராஜா கிடையாது, அவன் சிறைச்சாலை காவல்காரன், சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன். அவனுடைய சம்பளம் கட்டான குடும்பங்கள் என்ன ஆகும்? அவன் மறித்து போன அந்த இழப்பு எவ்வளவு பெரிதாகும்? அவனுடைய இழப்புக்கு சரிக்கு சரியா யார் எதையும் செய்ய முடியும்? எல்லாவற்றையுமே ஆண்டவர் யோசித்து இருப்பார். எனவே நாம் பாருங்க, அவனுக்கு கெடுதி ஒன்றும் வராததற்கு முன்பாகவே இன்றைக்கு பவுலை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ணாத, கெடுதி ஒன்றும் செய்யாதே, உனக்கு எந்த காரியத்தையும் நீ செய்து கொள்ளாதே, தவறான எந்த முடிவுக்கு நீ போகாத. நாங்க எங்கதான் இருக்கிறோம்? இங்கதான் இருக்கிறோம். அல்லேலூயா. என கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா? இனி என்ன பார்க்க போற? அற்புதத்தை பார்க்க போகிற, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிற, ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அவனுடைய இருதயம் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை அடைந்தது. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுறது வாசிச்சீங்கன்னா பாருங்க, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த
சமாதானத்தை கெடுத்திருக்கோம், குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்திருக்கோம், குடும்பத்துல இருக்கக்கூடிய பல ஆட்களா இருக்கிறதான ஒரு உறவை முறித்திருக்கோம். ஆனால் பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்துல செத்து போகணும்னு யோசித்தவன் இப்ப ஒரு நிமிஷத்துல குடுகுடுன்னு உள்ள ஓடுகிறான். நடுநடுங்கி எதையுமே யோசிக்காம பொட்டுனவளுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்துட்டான். முகங்குப்புற விழுந்துட்டு சொல்றான், பாருங்க, நீங்க ஓடி போகாம இருந்ததுக்கு நன்றின்னு சொல்லல, என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லல, என் ஆண்டவனுக்கு நான் எவ்வளவு விசுவாசம் வச்சு என் ஜீவனையே கொடுக்கும்படி நான் தயாரா இருந்தனோ அந்த ஜீவனை இப்ப காப்பாற்றினவர் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவானவர் தான். அல்லேலூயா. அதை நொடிப்பொழுது அவன் உணர்ந்தான். இந்த ஜீவன் இப்ப யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது இந்த ஜீவன்? இப்ப இயேசு கொடுத்தார். இந்த ஜீவன் போகிறதுக்கு காரணம் யாரு? அந்த ராஜா. இந்த ஜீவன் இப்ப இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ ஆராதிக்கிற அந்த தேவன். நான் கெடுதல் செய்யும் போது என் கெடுதலை தடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த தேவன் தான். இன்றைக்கு அந்த தேவனத்தில் நான் சேருவதற்கு, அந்த தேவனத்தில் நான் கட்டப்படுவதற்கு அவன் கேட்கிறான். பாருங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர் சொன்னார், 31 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் பாருங்க சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவனுடைய ஒருத்தருடைய மனம் திரும்புதல் அவன் குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்குது. அல்லேலூயா. ஏன்னா என்ன சொல்லி, ஒருத்தர் விசுவாசிச்சா போதும், ஒருத்தருடைய கீழ்ப்படுதல் போதும், ஒருத்தருடைய மனமாற்றம் போதும். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசி, நீ நம்பு, அவருடைய நம்பிக்கையா இரு, அப்பொழுது நீயும் ரட்சிக்கப்படுவ, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீ செத்து போயிருந்தா நீயும் மண்ணோட மண்ணா போயிருப்ப. நீ செத்து போயிருந்தா நீயும் உன் வீட்டாரும் துக்கத்தோடு கூட மடிந்து இருப்பீர்கள். கண்ணீரே உங்கள் உணவா இருந்திருக்கும், கவலைகளே உங்களுக்கு பெருதானவர்களா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த ஜீவனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடியினால இன்றைக்கு நான் எனக்கு இன்னொரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். எனக்கு நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு குடும்பங்கள் ஒன்றிணைனா காரணம் சொல்லுவோம், என் மனைவி என் ஜபத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, பிள்ளைகள் நான் கூப்பிட்டா வருகிறது கிடையாது, நான் போய் எதை சொன்னாலும் எனக்கு மதிக்கிறது கிடையாது, அதனால நான் தனி ஒருவனா நின்று செஞ்சிருக்கேன். சில நேரத்தில் எனக்கும் அது செய்ய முடியாமல் போகிறது. கூப்பிட்டு பார்த்துட்டு சீன்னு விட்டு போயிடுறேன். ஆனா தொடர்ந்து போராடு. நீ தனி ஒருவனாய் விசுவாசமா இருந்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்னைக்கு சாக வேண்டிய ஒரு உயிர், பலவிதமான கஷ்டத்துக்குள்ளாய் போக வேண்டிய ஒரு குடும்பம் இன்னைக்கு அவருடைய ஒத்தை வார்த்தையினால காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க 32வது வசனம். பாருங்க, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. போகணும்னா போயிருக்கலாம், அவங்க உள்ளுக்குள்ளேயே இருந்ததுனால இப்ப சிறைச்சாலை காவலே அவங்க வெளியே கொண்டு வந்து அவங்க காலடியில விழுந்து முகங்குப்புற விழுந்து நான் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ வேண்டும், நீங்கள் அறிந்திருக்கிற இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்வது எப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கும் பொழுது பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சிறைப்பட்டு இருப்பது நல்லது. பேசலாம். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன், நம்ம சிறைப்படுறது நல்லதா கெட்டதா? பேசலாம். அல்லேலூயா. நான் உபத்திரவப்படுகிறது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்படுகிறது எனக்கு நல்லது, நான் வியாதிப்படுகிறது எனக்கு நல்லது, நான் கஷ்டப்படுகிறது எனக்கு நல்லது, நான் கடன் தொழில விழுவது எனக்கு நல்லது, பலவிதமான போராட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லது. ஏன்னா அதனால நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கிறேன். அல்லேலூயா. அதனால என்னோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போது ஆண்டவருக்கு உதவி செஞ்சாதான்
அவங்களுக்கு தெரிய வரும், கஷ்டப்படும் போது உதவி செய்ய ஒரு கடவுள் இருக்கிறார். நீ கண்ணீர் விடும் பொழுது ஒரு கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் உண்டு. ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஒரு உண்டு. எப்படி உணர்ந்து கொள்வாங்க? நம்ம ஒப்பு கொடுத்தாதான், கஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான், உபத்திரவனுக்கு ஒப்பு கொடுத்தாதான். இன்றைக்கு அவர்கள் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டதுனாலதான் ஒரு சிறைச்சாலை காவல்காரர்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு சீக்கிரம் காவல்காரங்கிட்ட சுவிசேஷம் போகுமா? அவ்வளவு சீக்கிரம் அரசாங்க அதிகாரிகிட்ட சுவிசேஷம் போகுமா? அவ்வளவு சீக்கிரம் பணம் படைத்து கொடுத்த சுவிசேஷம் போகுமா? எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எதுக்கு இயேசு? என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு பண பலம் இருக்கு, எனக்கு எதுக்கு இயேசு? என் காரியங்கள் எல்லாவற்றையும் என்னால் சரி செய்து கொள்ள முடியும், எனக்கு எதுக்கு இயேசு? இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும், அது மூலமா வந்தா சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அப்படிதான் இருப்பாங்க. ஐயோ, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவர்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். அல்லேலூயா. அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றார், உன்னை தொடுகிறவன், நீ ஆண்டவரோட பிள்ளையா இருப்பா, உன்னை தொடுகிற என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்தில் தானே ஒரு சுவிசேஷமானது அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நீயே நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் கஷ்டத்தின் மத்தியிலேயும் தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறதா, அது கர்த்தருடைய ஈவு. அல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிறைச்சாலையில இருக்கிறாய் என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்பத்தில் தனி ஒருவனாய் நின்று போராடுகிறோமே என்று சொல்லி நீ வருத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தர் உன் வருத்தத்தை நாப்பத்தை மாத்துவார். அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ணும்? ஓடி போக நித்திய மகிழ்ச்சிதான் தலை மேல இருக்கும். உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் உன்னை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். மரண இருளிலே நீ நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா தேவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்ல வழியில போனாலும் சரி, இருளான பாதையில போனாலும் சரி, வேதம் சொல்கிறது இருளும் என்னை சுற்றி வெளிச்சமா. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு சோர்வு ஒருபோதும் வரக்கூடாது. என்னைக்கு குடும்பத்துல கஷ்டங்கள் வரும், குடும்பங்கள பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா? போராட்டம் இல்லாத குடும்பம் இருக்கா? தேவைகள் இல்லாத குடும்பங்கள் இருக்கா? எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா சூழ்நிலைகள் மத்தியிலையும் முதல் தேவை இயேசுவா இருந்தா எல்லாம் சாத்தியம். அல்லேலூயா. தேவைகள் மத்தியில இயேசுனுடைய முதல் தேவையா இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். இந்த குடும்பங்கள் சிதறடிக்கப்படாமல் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கும். நம்மில் அநேகர் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படல, உன்னுடைய இணையான பந்துகள் ரட்சிக்கப்படவில்லை. எல்லா காரியத்துக்கும், எல்லா சந்தோஷத்துக்கும், எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் குடும்பமாக இணைந்து சகோதர சகோதரிகளாக இணைந்து ஒரு சமாதானத்தை தேடும்படி விரும்புகிறோமே, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறோமே, துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறோமே. இன்றைக்கு நாம் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்வது எப்படி? அல்லேலூயா. நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்படி இருந்தா போதுமே. இன்னைக்கு நம்ம குடும்பமே இப்படி இருக்கு, நம்ம எங்க இன்னொருத்தருக்கு போறது? அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இன்னைக்கு நம்மள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தன் சிறைச்சாலையில இருந்தாலும் தன் தேவன் அவர்கள் நடு ராத்திரில துணிந்து பாடுகிறதுனால இன்னைக்கு அந்த சிறைச்சாலை காவல்காரனுடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவோ அற்புதம் செஞ்சார். பரலோகத்துல இன்னொரு பொக்கிஷம், ஒரு குடும்பத்தை சேர்த்தா ஒரு பெரிய பாக்கியமா யாருக்கு கிடைச்சது? அவங்களுக்கு கிடைச்சது. பவுலுக்கும் சீலாவுக்கும் கிடைச்சது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நன்மை செய்வது நமக்கும் செய்வார், அவங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபட. அல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தரை நாம் அறிந்து கொள்வது எப்படி? அவன் கேள்வி கேட்டான் பாருங்க. 31வது வசனத்துல, 30வது வசனத்துல, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தகப்பனே? அதே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 44 இருந்து 48வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10வது அதிகாரம். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதுமாய் கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொர்நேலியு என்கிற மனுஷன் எப்பேற்பட்டவன் சொன்னா, இந்த 10வது அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபிக்கும் பொழுது அங்க இருக்கிறதான ஒரு சிறைச்சாலை காவல்காரனும் அவனுடைய குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டது. இந்த இடத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயந்து நடக்கிற, தான தர்மங்களை செய்து வருகிற, அநேகருக்கு சாட்சியாய் நிற்கிற இந்த கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் எப்பொழுதும் வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் தேவ சமூகத்தில் தரித்திருந்தான். அவன் குடும்பத்தார் அனைவரோடு கூட இந்த காரியத்தை செஞ்சிருந்தான். இன்னைக்கு பாருங்க, அந்த இடத்துல வாசி பார்க்கும்போது அந்த இடத்துல பவுல் சீலா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க, மற்றவங்க யாரும் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. இங்க பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டது யாருன்னு சொன்னா அந்த கொர்நேலியுவும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து அஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த கொர்நேலியு ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் வந்து அவரோடு கூட பேசினார். நீ ஒரு மனுஷனை அனுப்பு, இந்த இடத்துக்கு போக சொல்லு. இந்த யோப்பா பட்டணத்துக்கு போனா அங்கே சீமோன் என்று பெயர் கொண்ட பேதுரு என்கிற ஒரு நபர் இருப்பான். அவன் தோல் பதனிடுகிற வேலையை செய்து கொண்டிருப்பான். கடலுக்கு அருகில் அவனுடைய வீடு. அவனை போய் என்ன பண்ண, கூப்பிட்டுவா. இப்போ பேதுரு அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் அங்க சம்பளம் கொடுக்கிறாரு. 3 தடவை பறவைகள், விலங்குகள் இதெல்லாமே வருகிறது. அது எல்லாத்தையும் அடிச்சு குசிங்கிறாரு. ஐயோ, தீட்டானது நான் சாப்பிடக்கூடாது. 2வது தடவை சொல்லாரு, இல்ல நீ அடுத்து குசி, தேவனால் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. 3 தடவை சொல்லும் பொழுது 3வது தடவை செய்து முடிக்கும் பொழுது சரி செய்யலாம் என்கிற தீர்மானத்தோடு இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த கொர்நேலியு 2 பேரும் அனுப்புகிறார். போயிட்டு நீங்க அதை கூட்டிட்டு வாங்க. அவங்க விசாரிச்சு ஒரு சம்பளம் கண்டு அது எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பேதுரு எங்கன்னு கேட்டு வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இப்ப வீட்டு வாசலுக்கு வந்தவனே பேதுரு அவர்களை அழைத்தார். அழைத்த பிரகாரம் கொர்நேலியு சொன்ன வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க. பேதுரு அவர்களோடு கூட போனாங்க. 3 பேரா போனாங்க. அந்த 3 பேரும் பேதுரு அழைத்து கொண்டு போனாங்க. அங்க போய் சொல்றாங்க, ஆண்டவர் இடத்துல 3 தடவை பேசினார், அதே போல நீங்களும் 3 நபர் என்ன பண்ணீங்க, அனுப்புனீங்கன்னு சொல்லி அந்த 3 நபரோடு கூட நான் தேவன் தீர்மானத்து பிரகாரம் வந்துட்டேன்னு தான் சொல்றாங்க. இப்போ இந்த கொர்நேலியுவும் அவருடைய குடும்பமும் தேவனுக்கு பயந்தவர்கள். இந்த கொர்நேலியுவும் அவருடைய குடும்பங்களும் தேவனுக்கு முன்பாக பயந்து வாழ்கிறதுனால தங்கள் பெரிய ஆஸ்தியை உடையவர்களாக இருந்தாலுமே இல்லாதவர்களுக்கு கொடுத்து பழகி அநேகருடைய குடும்பங்களை சந்தோஷப்பட வைத்து தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு நல்ல குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்த அந்த கொர்நேலியு பேதுருவை வரவழைத்த பிறகு சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை கூட்டினார் சொல்லி சொன்னார். நானும் என்ன பண்ணிட்டோம்ல, கூட்டிட்டு வந்துட்டோம். இனி கர்த்தர் உங்கள் மூலமாய் பேச போகிறதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, கொர்நேலியுடைய தாழ்மையை நம்ம பார்க்கலாம். என்ன தாழ்மை? அப்படி என்ன ஒரு பெரிய தாழ்மை? நமக்குள்ள ஒரு வரம் வந்துட்டாலே நம்ம தான் ஊருக்கு பூசாரு, நம்ம தான் உலகத்துக்கு பூசாரு. நம்ம கொஞ்சம் பயந்து நடந்துட்டோம்னா நம்ம தான் எல்லாருக்குமே பெரிய, நம்ம சொல்லுறதா எல்லாருமே கேட்பாங்க, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது
தன் வீட்டார் அனைவரோடு கூட அஞ்சி பயந்து வாழ்ந்த கொர்நேலியு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு என்ன பண்றாரு? அப்படியே கீழ்ப்படுகிறார். ஆண்டவரே, தூதனை கொண்டு என்னோடு பேசுனீங்களே, நீங்க அப்படியே என்கிட்ட பேசிருக்கலாமே. ஏன் யோப்பா பட்டணத்துக்கு போய் பேதுருவை கொண்டு வந்து என்கிட்ட பேசணும்னு கேட்கவே இல்லை. நாம் எவ்வளவுதான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்களா இருந்தாலும், தேவனுக்கு அஞ்சி வாழ்கிறவர்களா இருந்தாலும், கர்த்தர் யாரை கொண்டு என்ன பேச சித்தமா இருக்கிறாரோ தெய்வீக சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி பெரிய திட்டம் வச்சிருக்காரு. நமக்கு தெரியாது. நமக்கு என்ன பண்ண சுத்தமா தெரியாது. இன்னைக்கு நமக்கு எல்லாம் நம்ம திட்டம் தெரியும். இதை நம்மளே கேட்டா நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம பிரசங்கம் பண்ணலாம், சொந்தக்காரங்களா சேர்ந்து ஒரு சபை கட்டலாம், நாம எல்லாரும் அங்காளி பங்காளிகளா சேர்ந்து கும்பலா ஆண்டவர் ஆராதிக்கலாம். எதுக்கு இன்னொரு ஊழியக்காரர் அங்கிருந்து கொண்டு வரும்? நம்ம பேச்சுகள் அப்படிதான் இருக்கும், நம்முடைய விருப்பங்கள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா தெய்வீக திட்டத்துக்கு மேல சில நேரத்தோட மாம்ச திட்டம் வேலை செய்யும், நமக்குள்ள இருக்கிற சத்தின் கிரிய வேலை செய்யும். அதனால ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா இந்த இடத்துல அவன் அந்த காரியத்தை செய்யல, போயிட்டான், போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டான். இனி நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க பேசுங்க, நான் என்ன பண்றேன் கேட்கிறேன்னு சொன்னதுனால அந்த இடத்துல பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். பேதுரு பேச ஆரம்பிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருந்த வசனம் திரும்ப அதை வாசிச்சு பாருங்க, 44 48 வரைக்கும் பாருங்க. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே என்ன கிடைக்குதா? என்ன கிடைக்குதா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. 33வது வசனத்தை வாசித்து பாருங்க. 33வது பாருங்க, அவர் சொல்லுகிறார், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளை இடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்துல கூடி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற பாருங்க, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட எல்லாவற்றையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாருமே கூடி இருக்கிறோம். அந்த எல்லாருமே யாரும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தார் மாத்திரமல்ல, அவருடைய வீட்டார் அனைவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சுற்றி இருக்கிற எல்லாரையும் கூட்டு வந்து அவங்க உட்கார வச்சு. யாருக்காக? பேதுரு வரப்போகிறார். இப்ப பேதுரு வரும்போது சொன்னார், கர்த்தர் உமக்கு கட்டளை யாவையும் சொல்லுங்க. அப்போ பேதுரு பேச தொடங்கும் பொழுது அப்பதான் நடக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியோட அபிஷேகம், அந்த வார்த்தையை யார் யார் கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது, பரிசுத்தாவோட அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல பேதுரு பேச ஆரம்பிக்கும் போதுதான் வசனம் சொல்றது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவி மரம் புறஜாதிகள் மேலும் பொழுதப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு இவர்கள் பயந்து அஞ்சி வாழ்ந்திருக்கும் பொழுது அவரும் அவருடைய குடும்பமாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாங்க. ஆனால் இந்த பேர் வந்து ஜெபிக்கும் பொழுதோ இன்றைக்கு அந்த குடும்பத்தின் நபர்களுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. மாத்திரமல்லாமல் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், புறஜாதிகளா இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து இதற்கு முன்பாக அறியாதிருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாதிருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவ வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் விலகி இருந்தவர்கள் இன்றைக்கு பேதுருவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது இயேசு யார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். தங்களை முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பேதுரு சொன்னார், நீ 6 மாசத்துக்கு சபையில
அப்பதான் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் அவர் சொல்லல. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. அப்ப இருதயத்துல மாசுள்ளவர்கள் பரிசுத்தாவின் நிறைவு அவர்களுக்கு உள்ள வந்ததுனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் தேவனை தரிசித்தவர்கள் ஆனபடினால அவர்கள் அப்பொழுதே மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பின அவர்களுக்கு அப்பொழுதே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கென்று மனம் மாறுகிறது தான் மனம் திரும்புதல். அதன் மூலமாக தேவனோடு படுகிற உடன்படிக்கை பேர் தான் ஞானஸ்நானம். ஏன் சபைகளுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்கள் வாங்க, 1 வருஷங்கள் வாங்க, 2 வருஷங்கள் வாங்க. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்துவோட அன்பிலே நீ கட்டப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவுக்குள்ளாய் உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டியது அவசியம். விசுவாசத்துக்குள்ளாய் நீ உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டியது அவசியம். ஏன் என்று சொன்னால், இனி நீ நம்பி வாழுகிற எல்லா நம்பிக்கைக்கும் பெரியவர் இயேசு மாத்திரம்தான். மனுஷனுக்கு கிடையாது, நண்பர்கள் அல்ல, உலகம் அல்ல, உலக ஆசைகள் அல்ல, உலக இச்சைகள் அல்ல, உலகத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நீ ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிற நம்பிக்கை எல்லாம் இயேசுவை சார்ந்து இருக்க போகிறது. இதெல்லாவற்றும் ஒரு மனுஷன் நம்பும் பொழுதுதான், உணரும் பொழுதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை உணராதவங்க என்ன பண்ணுவாங்க? உணராதவங்க என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை பார்ப்பாங்க, தூங்குவாங்க, கவனிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க. இப்படி நம்ம செய்கிறதுனாலதான் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கல. நான் வசனம் சொல்லுது, பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த வார்த்தைகளை கேட்டாங்க. அல்லேலூயா. கேட்டாதான் பரிசுத்தம் வரும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிற விதத்தை குறித்து கவனித்து பாருங்கள், நன்றாய் கவனித்து பாருங்கள். நன்றாய் கேட்டிருக்கிறீர்களே, கேட்டு அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. நீங்க நன்றாய் கேட்டாதான் நீங்க அதை என்ன பண்ண முடியும், உள்வாங்கிக் கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், அந்த உணர்வை அடைய முடியும். இன்னைக்கு தெரியாதவர்களும் கூட சேர்ந்து வந்தாங்க. சரி, கொன்னையில ஜெபிக்கிற மனுஷன், அவர் ஜெபிக்கிறதுக்காக நம்மளை சும்மா கூப்பிடுகிறாரு, நம்மளும் போவோம். இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு கூப்பிடுங்க, சகோதரனே நீ என் கூட வா, சகோதரனே என் கூட வா, உன் பிள்ளைய பார்த்து சொல்லு, பெற்றோரை பார்த்து சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வாமா. ஞானஸ்தானம் எடுக்க போறவங்க நீங்க சொல்லலாம், நீங்க இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வாமா, வாங்க அப்பா, வாங்க அண்ணா, வாங்க தம்பி, தங்கச்சி, கூப்பிட்டு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. சபை சொந்தம் எப்படி சிறைச்சாலை தலைவனுடைய இருதயத்துல போய் ஒரு வேலை செஞ்சது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததோ, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன் குடும்பம் பயந்து இருக்கிறது. இன்னைக்கு உன் குடும்பத்தின் மூலமா நீ அழைக்கிறவர்கள், உன்னோடு கூட இருக்கிறவர்கள், புறஜாதிகள், விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் யாராக இருந்தாலும் தம்மால் உண்டாகிற அபிஷேகத்தை நமக்கு பகிர்ந்தளிக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம குடும்பத்தை நம்ம கட்ட வேண்டும், ஜபத்திலே கட்ட வேண்டும். குடும்பங்கள் இப்படிதான் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், குடும்பங்கள் இப்படிதான் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். இப்படி குடும்பங்கள் சேர்க்கப்படும் பொழுதுதான் குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டப்படும், குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் மென்மேலும் உயர்த்தப்படும். பேசுற அல்லேலூயா. எனவேதான் இயேசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்வாரு, பின் நீங்க யாரை சேவிப்பீங்க? உணாந்தரத்துக்கு அந்த பரமா இருக்கிற பாதாளை சேவிப்பீர்களோ, மனுஷனை கைவேறால் கட்டப்பட்டவைகளை சேவிப்பீர்களோ, மரத்தை சேவிப்பீர்களோ, இங்க இருக்கிற கற்குவியர்களை சேவிப்பீர்களோ, யாரை சேவிப்பீர்கள்? அட்டை வைக்கிற வீடாகி எகிப்திலிருந்தவங்களை புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேற யாரை சேவிக்க முடியும்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இயேசுவை நம்பி வந்துட்டோம், இன்னைக்கு நமக்கு என்னன்னாலும் இயேசுதான். அவர் தான் வாழ்க்கையில் எது வந்தாலும் நமக்கு கொடுக்கணும். குடும்பத்துக்கான மற்ற இயேசுவாக மட்டும்தான். அப்ப இயேசுவை சேவிக்க மறந்து நம்ம எங்க போக போகிறோம்? குடும்பங்கள் இன்றைக்கு ஒருமனப்படாமல் எங்கே போகிறது? எல்லாவற்றுக்கும் உறவுகளை விரும்புகிறோம், எல்லாவற்றுக்கும் சொந்த மதத்தை விரும்புகிறோம். தேவ சமூகத்தில் இணைவதற்கு நீங்கள் விரும்பி பாருங்க.
உன் குடும்பம் கட்டப்படும், சகோதர குடும்பங்கள் கட்டப்படும், சகோதர குடும்பங்கள் கட்டப்படும், இடைஜன பந்துகள் கட்டப்படும். நீ அழியாது இருக்கிறதான மாசத்தும் பிழையற்றதுமா இருக்கிற மேன்மையான பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது உன்னோடு கூட அவர்களும் பிரவேசிக்கும்படிக்கு தேவ இறக்கம் மூலமா அவங்களுக்கு கடந்து வரும். தெய்வீக இறக்கம் உன் ஜபத்தின் மூலமா அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு மாற்றத்தை கொண்டு வருவது உங்களால தான் முடியும். உங்க மூலமா தான் கொண்டு வர முடியும். ஒரு குடும்பத்துல ஒரு நபரால சகல காலத்தையுமே மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜபத்துல வந்து சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா கர்த்தர் குடும்பத்தை சிதறடிக்கிறத விரும்பவே மாட்டேன். ஒருவரா இருந்தாலும் தனித்து போராட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாக்கோபின் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவரே ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். அவரோட பர்ஃபெக்டா கவனிக்கிற ஆண்டவர் கிடையவே கிடையாது. அவரை விட அளவுக்கு அதிகமா நேசிக்கிற தேவன் உலகத்துல இல்லவே இல்லை. அவரை விட மேன்மையா செல்லமா அழகா உன்ன பார்த்து பார்த்து கவனித்து உனக்கு தேவையானவையில தேவையான நேரத்தில் கொடுத்து உனக்குள்ள ஆசையை வந்துடக்கூடாது, ஆசை இல்லாமலும் போயிடக்கூடாது. சரியான காலத்துல ஆண்டவனை வழிநடத்திக்கிட்டே இருக்க. உனக்கு அளவு அதிகமா கொடுத்த அழகு பார்க்க தெரியும், ஆனா வார்த்தமா ஆண்டவரை தேடாது. உனக்கு அளவே இல்லாம ஒண்ணுமே கொடுக்காம உனக்கு குறைவுபட தெரியும், நீ முற்றிலுமா விலகி ஓடிடுவேன். அதனால ஆண்டவனுக்கு அதிகமாகவும் கொடுக்கல, குறைவாகவும் கொடுக்கல. உன் தேவைகளுக்கு ஏற்ப கர்த்தர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிற்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிலைப்பது தேவனுடைய கிருபை. நாளைக்கு நாம் நிலைக்கிறனால அதுவும் தேவனுடைய கிருபை தான். எனவே குடும்பங்கள் ஒருமனப்படும்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுங்க. குடும்பங்கள் உயர்த்தப்பட நீங்கள் ஒப்பு கொடுங்க. தனி நபராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேண்டுதல் சத்தம் பிள்ளையோட இருதயத்தை மாற்றும், பிள்ளையோட இருதயத்தை மாற்றும், பிள்ளையோட ஜப சத்தம் பிள்ளையோட இருதயத்தை மாற்றும். நீ தனி நபரா இல்ல, குடும்பமா இணைந்து ஜெபிக்கும் போது இந்த தேசத்தையே மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தை கலக்குகிற ஒரு மேன்மையான காரியங்களை கர்த்தர் மூலமா உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எனக்கு கர்த்தரை விசுவாசி, நீ உன் வீட்டாரும் விசுவாசி, சபையார்களா விசுவாசம், சகோதர சகோதரிகளா விசுவாசம் வைங்க. தேவ சமூகத்தில் இணைந்திருந்து விசுவாசம் வைங்க. ஒருபோதும் தளர்ந்து போகாதீங்க. சிறைப்பட்டவருடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண வேண்டாம், அற்பமா எண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபத்திரப்பட்டவருடைய வாழ்க்கை நீங்க என்ன பண்ண வேண்டாம், அற்பமா எண்ண வேண்டாம், அருவருக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் அவனவனுக்கானவர்களை அதன் காலத்துல நேர்த்தியா செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவர் குடும்பங்கள் சிதறடிக்கப்படுமானால், உன்னுடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரிவினைகள் காணப்படுமானால் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உன் ஜபம் பிரிவினையை மாற்றும். அல்லேலூயா. இன்றைக்கு உன் ஜபம் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மனிதனால் உண்டாகிற மாற்றம் அல்ல, அது மறைந்து போகும். இது கர்த்தரால் உண்டாகிற மாற்றம் மாறாதது. ரட்சிப்பின் தேவனால் ஒரு மனிதனுக்கு உண்டாகிற மாற்றம் அது ஒருபோதும் மாறாததா இருக்கும். வானம் பூமி மாறினாலும், உலகத்தில் எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் உனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஒருபோதும் மாற்ற மாட்டார். ஏனால் அவர் உபத்திரவப்படுகிற வாழ்க்கையை அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. அவர் கேளாதவர் போல கண்களை மூடி காதை பொத்தி போகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். நீங்க யாரை சேவிக்கிறீங்க, அவரை சேவிக்கிறீங்க. வசன காதல் அவர் கேட்க கடவுள். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கெஞ்சுங்க. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் காதால கேட்கிறேன். கர்த்தருடைய சத்தம் காதை சுரந்தத்தை என்ன பண்ணும், அதிர பண்ணும். பெண்மான்களை ஈடுபட செய்யும். கர்த்தருடைய சத்தம் சகலத்தையும் மாற்றும். நம்ம பேசினா ஒருவரும் கேட்க மாட்டான், ஆண்டவர் பேசினா ஒருத்தரும் கேட்காம இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. நீ பேசாத ஆண்டவர் உன்னை கொண்டு பேசுவார். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற மனுஷனா இருக்கும்போது உன்னை கொண்டு கர்த்தர் செயல்படுவார். எனவே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பங்கள் உயர்த்தப்படணும். உலக பிரகாரமாக உயர்வதை எண்ணுகிறது மாத்திரம் முக்கியம் கிடையாது. பிள்ளைகள் வளரணும், படிக்க வைக்கணுமே, நல்ல வேலை கிடைக்கணுமே, நல்ல துணிமணி எல்லாம் உடுத்தணுமே, இதுக்கெல்லாம் எவ்வளவு கவனம் வைக்கிறோம். அதை காட்டில் ஆபத்தில் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் மேல கவனத்தை செலுத்துங்க. அவனா ஒரு நாள் வருவான் நினைக்காதீங்க. இயேசு ஒருவேளை வந்துட்டாருனா கஷ்டம். அவனா வருகிற வரைக்கும் நீங்க காத்திருக்காதீங்க. அவர்களா வருகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. நீங்கள் வந்து அழைத்துக் கொள்ளுங்கள். கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும்படி வந்து கூப்பிடுங்கள்.
அவங்க வருந்தி அடைக்கும் பொழுது ஆண்டவர்களை மாற்றுவார். அவங்களுக்கு என்ன வஸ்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, ரட்சிப்பின் சாமி கத்திரவங்களுக்கு போத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரைப்படுத்த வாழ்க்கை மாறும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மாற்றம் கிடைக்கும். அல்லேலூயா. அன்றைக்கு பவுலும் சீவலாவும் ஜெபிக்கும் போது சிறை காவல்காரனுடைய வாழ்க்கை குடும்பம் மாறுமானா, இன்றைக்கு இந்த கொர்நேலிய பேதுருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிறதான புறஜாதிகள் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்துல இரவும் பகலுமாய் காத்திருக்க நமக்கு அதை காட்டிலும் மேன்மையாக செய்ய வேண்டியது தேவனுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா போதும், விசுவாசத்தோட ஒருமனப்பட்டா போதும். உலக ஆசைகளை கொஞ்சம் மறைத்திருங்க, மாற்றிடுங்க, மறந்துடுங்க. தேவ சமூகத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு, உங்கள் குடும்பங்களை கொண்டு இந்த நாளிலே, இந்த வேளையில உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லா தேவ பிள்ளைகளை கண்களை மூடி நாம் யாவரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே சிறைப்படாதிருந்த அந்த காவல்காரன், ஆனால் பாவத்துக்குள்ளாய் சிறைப்பட்டிருந்தான், அக்கிரமத்துக்குள்ளாய் சிறைப்பட்டிருந்தான், இயேசுவை அறியாதபடி சிறைப்பட்டிருந்தான். அவனுடைய சிறைகளும் அன்றைக்கு தகர்க்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உன்னோடு கூட இருப்பவர்கள் சிறைகள் மாற்றப்படும், உன்னோடு கூட இருப்பவர்கள் வியாதிகள் மாற்றப்படும், உன்னோடு கூட இருப்பவர்கள் வாழ்க்கை மாற்றப்படும். எனவே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய, மாற்றங்களை கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது